அது ஒரு அழகான கிராமம். சுத்தி எங்க பார்த்தாலும் நீர்வீழ்ச்சியா தான் இருக்கும். அந்த ஊர்ல இவ தான் செம்பருத்தி. ரொம்ப அன்பானவ, அமைதியானவ. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இவ தான் பாப்பா. வேலையெல்லாம் முடிஞ்சதும் செம்பருத்தி கூட பின்னுவா. செம்பருத்திக்கு கூட பின்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். டிசைன் டிசைனா நிறைய கூட பின்னுவா. ஆனா செம்பருத்தி மாமியாருக்கு இவ கூட பின்றது சுத்தமா பிடிக்காது. செம்பருத்தி, எப்ப பார்த்தாலும் கூடயே பின்னிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கா? வீட்ல அவ்வளோ வேலை இருக்கு, போய் பாருன்னு செம்பருத்திய ஏதாவது செம்பருத்தி மாமியார் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அத்தை. முடிச்சுட்டு தான் இந்த கூடை பின்னிட்டு இருக்கேன். இந்த ஒரு கூடை முடிஞ்சதும் நைட்டுக்கு சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லணும் உனக்கு. இந்த அத்தை ஏன் இப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். கிடைக்கிற கேப்பில் தான் நானே கூட பின்னுறேன். இதனால வீட்டில் எந்த வேலையும் நின்று போகலையே. ஏன் இப்படி என்னை திட்டிகிட்டே இருக்காங்க? அப்போ செம்பருத்தியை பார்க்கறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு சரளா வந்தா. வா சரளா, எப்படி இருக்க? என்ன ரொம்ப நாளாக ஆளையே காணோம்? ஆமாடி செம்பருத்தி, ஒரு வாரமா வெளியூர் போயிட்டு இருந்தேன். அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல. சரி, அதை விடு. நான் இப்போ உன்னை பார்க்க வந்ததே ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான். என்ன நல்ல விஷயம்? எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டா கையால் பின்ன கூட வேணுமா. அதான் எனக்கு யாராவது தெரிஞ்சா என்ன சொல்ல சொன்னாங்க. உன் ஞாபகம் வந்தது. ரிட்டன் கிஃப்ட்னா என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தேங்காய், பிளாஸ்டிக் டப்பாலாம் தருவாங்கல்ல, அதான் ரிட்டன் கிஃப்ட்டு. அவங்க 20 கூட கேட்குறாங்க. அடுத்த வாரம் ஃபங்க்ஷனா, உன்னால் பண்ணி தர முடியுமா செம்பருத்தி? கண்டிப்பாக செஞ்சு தரேன் சொல்லி சரளா கிட்ட இருந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க டீட்டெயில்ஸை வாங்கிட்டா செம்பருத்தி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தபோது வீட்டில் விஷயத்த சொன்னா செம்பருத்தி. என்னது, 20 கூட வேணும்னு ஆர்டர் வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கூட பின்றேன்னு சொல்லி அதையே பின்னிட்டு இருப்ப. அப்புறம் வீட்டில் யார் வேலையை பார்க்கறது? இல்லை அத்தை, நான் கண்டிப்பாக இந்த ஆர்டரை முடிச்சு கொடுப்பேன். உங்களுக்கு வீட்டில் வேலையும் நிற்காது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செம்பருத்தி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்ல இருந்தே கூட பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டா. செம்பருத்தி வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு ராத்திரி பகல்னு கூடையும் பின்னிட்டு இருந்தா. ஃபங்க்ஷன் நடத்துகிற நாளும் வந்துடுச்சு. செம்பருத்தி கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா. ஃபங்க்ஷனும் முடிஞ்சுது. வந்த எல்லாருக்கும் கூடைய ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. செம்பருத்தி, கூடையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. வந்தவங்களும் அதை தான் சொன்னாங்க. இந்தாம்மா உனக்கான பேமெண்ட். நன்றி மேடம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். செம்பருத்தி வீட்டுக்கு வந்ததும் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான். அத்தை, நான் ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு சம்பளமும் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்ச முதல் பணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ஏதோ ஒரு டைம் கூட பின்னி காசு சம்பாதிச்சிட்ட, அது என்ன பெரிய விஷயமா? போய் வீட்டில் வேலையை பாரு. வழக்கம் போல செம்பருத்தி மாமியார் செம்பருத்தியை மட்டமாக தான் பேசினாங்க. 2 நாள் கழிச்சு செம்பருத்திக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ, செம்பருத்தியா? ஆமாம் சொல்லுங்க, யார் பேசுறது? நாங்கள் பக்கத்து ஊர்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் கூட பின்னுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 50 கூட ஆர்டர் கொடுக்க ஃபோன் பண்ணேன். அப்படியா? கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த ஆர்டரும் செம்பருத்தி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா. செம்பருத்திக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வர ஆரம்பிச்சுது. நிறைய ஆர்டர் வர்றதுனால செம்பருத்தியால் தனியாக செய்ய முடியல. அதனால அக்கம் பக்கம் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் வேலை கொடுத்தா செம்பருத்தி. நாள் போக போக செம்பருத்தியும் அவ கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் சேர்ந்து செம்பருத்தி கைவினை கூடைகள்னு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு இருந்த செம்பருத்தி மாமியார், என்னை மன்னிச்சிட செம்பருத்தி, ஆரம்பத்தில் உன்னை ரொம்ப இலக்காரமாக பேசிட்டேன். ஆனால் நீ தனியால் நின்று வேலை பார்த்து இப்போ நீ மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உன்னை அவ்வளோ திட்டி இருந்தாலுமே உனக்கு என் மேலே மரியாதை எப்போவுமே இருந்திருக்கு. உன் நல்ல குணம் எனக்கு புரிஞ்சிடுச்சு செம்பருத்தி. நான் என் தவறை உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நானும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் செம்பருத்தி. மன்னிப்பெல்லாம் எதுக்கு அத்தை? நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே எனக்கு உங்கள் மேலே கோவம் இருந்ததே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை திட்டும்போது நான் எதாவது சாதிச்சு காட்டணுங்கிற வெறி தான் எனக்கு அதிகமாச்சு அத்தை. நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் முதல்ல குடும்பத்தை ஜெயிக்கணும் அத்தை. அதுக்கப்புறம் தான் இந்த சமூகத்தை ஜெயிக்க முடியும். எனக்கும் அப்படி தான் அத்தை நடந்தது. வாழ்க்கையில் யார் வேணாலும் நம்மளை குறைச்சி பேசலாம்.
ஆனால் அதுக்காகலாம் நம்மளுடைய கனவையோ திறமையோ நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. எப்பவுமே நமக்கு பிடிச்சதை மனசார செய்யணும், விடாம முயற்சியும் செய்யணும். அப்படி செஞ்சா அது ஒரு சிறிய தொடக்கமா இருந்தா கூட பெரிய வெற்றியா மாறும். நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி. மறக்காம நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.